வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காரைக்குடி விலாகில் வந்துட்டு அன்னலக்ஷ்மி ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு அங்கே எல்லாமே இந்த செட்டிநாடு ஹவுஸில் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலுக்கு வந்தோம். இந்த ஹோட்டல் எக்ஸாக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே நம்ம வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து கேட்கும்போதே எனக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சில் வந்துட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு மத்தியானம் லஞ்ச் வந்துட்டு வந்துருச்சு. நாங்கள் வந்துட்டு ஃபுல் லஞ்ச் வந்துட்டு ஒன்று சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மினி லஞ்ச் வந்து 2 சொல்லியிருந்தோம். ஃபுல் லஞ்சில் வந்துட்டு 2 சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய பிளேட்டில் ஃபுல் லஞ்ச் வந்தது. நம்ம அந்த லஞ்சில் இப்போ வந்துட்டு என்னென்ன இருக்குது, நமக்கு வந்து இப்போ ஃபுல் லஞ்ச் வந்து வந்துருச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸை வந்துட்டு மேலாப்பில் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு அப்பளம் வச்சுருந்தாங்க. ஸோ ரைஸ் வந்து நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அன்லிமிட்டடுங்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு பெரியவங்க அப்படின்னா நல்லாவே அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி கிண்ணத்தில் நிறைய சைட் டிஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாம்பாருக்கு கூட்டுக்கு இது ஒரு காலிஃப்ளவர் போட்டு ஒரு பொரியல், அப்பளம், ரைஸ். தயிரும் கூடவே தயிர் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பருப்பு பொடி போட்டாங்க. ஸோ பருப்பு பொடி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றுனாங்க. அந்த 3 இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் மிளகு பொடி மாதிரி இன்னொரு பொடியும் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை விட்டுட்டோம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி பருப்பு பொடி ஃபஸ்ட்டு பருப்பு பொடியும் நெய் ஊற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி ட்ரை பண்ணோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் பாப்பா வந்துட்டு நெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பருப்பு பொடி மட்டும் போட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கப்பில் இருக்கிறது சாம்பார், தயிர், அப்புறம் வந்துட்டு இது வந்து ராகிலே பாயாசம், அதாவது நெய் பாயாசம்னு சொன்னாங்க. அந்த பாயாசம் தான் இது. செம டேஸ்ட்டாக இருந்தது. அதே போல் இது வந்துட்டு சாம்பார், இது வந்துட்டு மண்டி, அதாவது வெண்டைக்காய் மண்டி சொல்லுவாங்க இல்லையா, பூண்டு வெண்டைக்காய் எல்லாம் போட்டு நல்லா புளிக்காய் மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து மொச்சக்காவும் நிறைய போட்டிருந்தாங்க, பூண்டும் நிறைய போட்டிருந்தாங்க. இது வந்து புடலங்காயிலே அவியல் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே செம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, இதெல்லாம் காலிஃப்ளவரு எல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுவும் ட்ரையாக நல்லா இருந்தது. நல்லா மசித்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. கூட வந்துட்டு நமக்கு அப்பளம் வச்சுருந்தாங்க, எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே போல் நாங்கள் மினி லஞ்ச் சொல்லியிருந்தோம். அதில் வந்துட்டு அப்பளம், அப்புறம் சப்பாத்தி வச்சுருந்தாங்க. அது கூடவே வந்துட்டு சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து ஒரு வெஜ் பிரியாணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது குருமா வச்சுருந்தாங்க, பீன்ஸ் கேரட் போட்டு ப்ளெயின் சால்னா ஒன்று, அதுக்கப்புறமா அந்த குருமா ஒன்று, அதுக்கப்புறமா வந்து வெங்காய பச்சடி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட மினி இதில் இது வச்சுருந்தாங்க. ஆனாலுமே நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பாயாசம் அதெல்லாம் கேட்கும்போது அதுவுமே கொடுத்தாங்க. செம டேஸ்ட்டாக இருந்தது. புளியோதரை வந்து சான்ஸே இல்லைங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. காரைக்குடி புளியோதரைன்னா சும்மாவா. தயிர் சாதம் அப்படி தான். அந்த வெயிலுக்கு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால அந்த தயிர் சாதம் கொலன்னு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வெரைட்டி ரைஸே ஒவ்வொன்றும் தனியாக வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த அண்ணா சொன்னார், நம்ம ஹோட்டலில் பெரண்டை துவையல் சூப்பராக இருக்குங்க, பெரண்டை துவையல் வச்சார். நான் 3 தடவை வாங்கி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் இது வந்து இந்த வடை குழம்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடை போட்டு அது ஒரு குழம்பு செஞ்சுருந்தாங்க. அதையும் வந்து நான் இது கூடவே வந்து தொட்டு சாப்பிட்டேன். அதுவும் சான்ஸ்லெஸ் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கருவேப்பிலை பொடி போட்டு அதுக்கும் வந்துட்டு நெய் ஊற்றி வந்துட்டு சாப்பிட்டோம். சான்ஸ்லெஸ் டேஸ்ட். கருவேப்பிலை பருப்பு பொடியை விட கருவேப்பிலை பொடி வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டல் வரணும் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட தான், அவங்களோட ஊர் வந்து காரைக்குடி. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், இங்கே வந்து பெஸ்ட் ஹோட்டல் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ அன்னலக்ஷ்மி போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு நாமளும் காரைக்குடியிலேருந்து ஒரு 4 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் தாங்க அந்த டவுனுக்குள்ளே வந்தோடனே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அன்னலக்ஷ்மி ஹோட்டல் வந்துடுது. இப்போ நம்ம வந்து அவர் சொன்னார், நமக்கு வந்து
புடலங்காயிலே வந்துட்டு நாங்கள் வடை போட்டிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காயில் வடை கொண்டு வந்தார். புடலங்காய் தான் நம்ம சாப்பிட்றோன்னே தெரியலைங்க, அந்த அளவுக்கு வடை வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருந்தது. இங்கே லஞ்சுக்கோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நார்மல், 4 பேர் சாப்பிட்டு வெறும் 400 ரூபா தாங்க வந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு மத்தியானம் லஞ்ச் இங்கே வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து நைட் டின்னரில் வந்துட்டு நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மறக்காமல் டின்னர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.